வீட்டை விட்டு வெளியே வாங்க. வீட்டுக்குள்ளேயே இருந்தா எப்படி? பனையூர் பண்ணையாரே, பனையூர்ல இருந்துட்டு அரசியல் பண்ணா போதுமா? இல்ல வீடியோ மூலியமா அரசியல் பண்ணா போதுமா? அறிக்கை மட்டும் கொடுத்தா போதுமா? பொதுமக்கள்கிட்ட வந்து அவங்களோட குறைகள் என்ன, அவங்களுக்கு என்னென்ன தேவையில்ல கேட்க மாட்டீங்களா? ஒருத்தவங்க ஏதோ ஒரு பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்கள நேரடியா போய் சந்திக்க மாட்டீங்களா? அவங்க தன்னோட வீட்டுக்கு வர வச்சு ஆறுதல் கொடுப்பீங்களா? இந்த மாதிரி எத்தனை கமெண்ட்ஸ், எத்தனை கிண்டல்கள். நான் வீட்டை விட்டு வெளியே வந்தா என்ன நடக்கும்னு சொல்லிட்டு தன்னோட முதல் சுற்றுப்பயணத்திலே காட்டிட்டாரு. நான் யாரை சொல்லணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். தளபதி விஜய் தான். இவர் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இவன் என்ன பெரியதா சாதிச்சிட போறான், இவனுக்கு என்ன தெரிய போகுது, அரசியலை பத்தி என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி எவ்வளவு கிண்டல்கள் கேலிகள். விஜய் தன்னோட மாநாட்டிலே தெளிவா சொல்லியிருப்பாரு, என்னோட அரசியல் எதிரி திமுக தான், கொள்கை எதிரி பாஜக தான் சொல்லிட்டு. அதுக்கேற்ற மாதிரி தான் தன்னோட சுற்றுப்பயணத்தில் பார்த்தீங்கன்னா திமுகவை எந்த அளவுக்கு பேசணுமோ அந்த அளவுக்கு பேசி வச்சிருப்பாரு. திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து அந்த மரக்கடை ஏரியா அது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டரா, அது கடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 5 to 6 மணி நேரம் ஆச்சுங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு கூட்டம் அவரை சுற்றி நின்றுக்குது. இதெல்லாம் வந்துட்டு ஒரு நடிகனை பார்க்க வந்த கூட்டம், இதெல்லாம் ஓட்டா மாறாது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பேர் பேசுகிறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா, விஜய் பார்த்தீங்கன்னா திமுகவை தான் மெயினாக குறை சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனால் குறை சொல்ல திமுகவே இவங்களை பெருசாக கண்டுக்கல. இவர் என்ன இப்போதானே புதுசாக கட்சி ஆரம்பிச்சுக்கிறாரு, நம்ம கட்சி 75 வருஷமா இருக்குது, நமக்குன்னு சொல்லிட்டு கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறாங்க, நம்மளாம் யாராலும் அசைக்க முடியாதுங்கிற தைரியத்தில் அவங்க இருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த கூட்டத்தெல்லாம் பார்த்து அவங்களுக்கு கொஞ்சம் கலக்கம் இருக்க தான் செய்யும். ஆனால் அதை வெளிக்காட்டிக்காம இவர் என்னதான் நம்மளை பற்றி குறை சொன்னாலும் இவருக்கு பதிலடி, அதாவது ரொம்ப கீழ்த்தரமா பேசாம டீசெண்டா பேசிட்டு போறாங்க. நீங்க நம்ம சிஎம் பேசும்போது கூட பார்த்துருக்கலாம், புதிய எதிரியோ பழைய எதிரியோ யாரா வந்தாலும் திமுக ஒன்றும் அசைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ டீசெண்டா சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி அன்பில் மகேஷ் பார்த்தீங்கன்னா, நீங்க கொண்டாடுங்க, சந்தோஷமா இருங்க, கூட்டம் கூடுங்க, எது வேணா பண்ணுங்க, ஆனா பொது சொத்தத்தை சேதப்படுத்தாதீங்க, ஒரு ஸ்கூலோட டாய்லெட்டை போய் உடச்சி வச்சுக்கிறீங்களே இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லி ஒரு நார்மலான இதில் தான் சொல்லியிருப்பாரு. ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும் தன்னை பற்றி அவர் பேசவும் இல்லை, தன்னை பற்றி அவர் எந்த ஒரு கூட்டத்திலையும் அவர் பேரும் எடுக்கல, அவங்க தொண்டர்களோட பேர் எடுக்கல, அவங்க கட்சி பேரையும் எடுக்கல. ஆனால் வாண்டடா வந்து என்னென்ன பேசணுமோ கீழ்த்தரமா பேசியிருக்கிறாருப்பா. யார் சொல்றேன்னு தெரிந்தா, நம்ம நாம் தமிழர் கட்சி சீமான் தான். இல்ல, இவரு எதுக்காக கட்சி ஆரம்பிச்சாரு? நான் திராவிடத்தை ஒழிப்பேன், திமுகவை இந்த ஆட்சியிலேருந்து அகற்றுவேன் அப்படின்னு சொல்லி ஒரே காரணத்துக்காக தான் ஆரம்பிச்சாரு. ஆனா அவர் அதை பண்ணிட்டு இருக்கிறாரா? அவர் கூட்டம் போட்டார்னா திமுகவை பத்தி பேசுங்க, என்ன வேணா பேசுங்க. இப்ப புதுசாக கட்சி ஆரம்பிச்சுக்கிற தாவேக தலைவர் விஜய் பத்தி ஏன் பேசுறீங்கன்னு தான் எனக்கு தெரியல. அதாவது விஜய் வந்து அவர் கூட்டத்துல சொல்லியிருப்பாரு இல்லையா, அதாவது எனக்கு பணம் என்ன பெருசா பணம், நான் பார்க்காத பணமே கிடையாது, ஆனா அவ்வளோ நான் வந்து சினிமாவில் ஃபீல்ட் அவுட் ஆகிட்டு ஒன்றும் அரசியலுக்கு வரல, பணம் சம்பாதிக்க ஒன்றும் அரசியலுக்கு வரல, எனக்கு பணம் கொடுத்த மக்களுக்கு நான் திருப்பி எதாவது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் அரசியலுக்கு வந்தேன்னு சொல்லிக்கிறாரு. இதை வந்து சீமான் என்ன மாதிரி பேசிக்கிறார் தெரியுமா? அதாவது இதே சீமானு, அதாவது இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், தம்பி விஜய், அன்பு தம்பி விஜய் அரசியலுக்கு வரட்டும், கோடிக்கணக்கான சம்பளத்தை விட்டுட்டு அவர் அரசியலுக்கு வர்றாருன்னா அது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது, அது எல்லாரும் அந்த மாதிரி வந்துட மாட்டாங்க, அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள்னு சொல்லியிருப்பாரு. இப்போ அதே சீமான் என்னத்தமா சொல்றாரு, உன்னை யார் அரசியலுக்கு வர சொன்னா, நாங்க யாராச்சும் வர சொன்னோமா, ஒரு வாட்ச்மேன் கூட உன்னை வர சொல்லியே அப்படின்றாரு. இதெல்லாம் ஒரு பேச்சா? வாட்ச்மேன் கூட அப்படின்னா அவர் ஒரு வாட்ச்மேனை தரம் தாழ்த்தி பேசுறாருன்னு அர்த்தம். அதாவது ஒரு வீடுகளில் இருக்கிற வாட்ச்மேனாக இருந்தாலும் சரி, ஒரு பேங்க்ல ஏடிஎம்ல இருக்கிற வாட்ச்மேனாக இருந்தாலும் சரி, ஒரு கம்பெனியில வெளியே நிற்கிற வாட்ச்மேன் சரி, அவங்களோட வேலைன்னா அந்த இடத்த பாதுகாக்கிற வேலை தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படியாப்பட்டவங்கள ஒரு வாட்ச்மேன் கூட உன்னை வந்துட்டு அரசியலுக்கு வர சொல்லி சொல்லவே இல்லையான்னு சொல்லிட்டு வாட்ச்மேனை கேவலப்படுத்துறாரு. என்ன மனுஷனா இருப்பாரு? இவ்வளவு வந்துட்டு ஒரு அரசியல் தலைவரா ஒரு அரசியல் தலைவருக்கான தகுதி இருக்கா இவருக்கு? அப்புறம் என்னன்றாரு, அஜித் வந்தா கூட தான் கூட்டம் வரும், ரஜினி வந்தா கூட தான் கூட்டம் வரும், ஏன் நயன்தாரா வந்தா கூட தான் கூட்டம் வரும் அப்படின்னு சொல்லி அவங்கள எதுக்கு இதுல இழுக்கணும்? அவங்களுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது?
அவங்க வந்தா கூட தான் கூட்டம் வரும் அப்படின்னா, அப்புறம் சினிமாவில் இருக்கிற யாருமே அரசியலுக்கே வரக்கூடாது அப்படிங்கிறத உங்களோட எண்ணம். அப்ப நீங்க மட்டும் எதுல இருந்துங்க சார் வந்தீங்க? நீங்களும் அதே சினிமால இருந்து தானே வந்தீங்க. நீங்களும் படம் டைரக்ட் பண்ணீங்க, படத்துல நடிச்சீங்க. இப்ப வந்துட்டு ஆனா அவனா கையும் காலையும் தூக்கிட்டு கத்திட்டு இருக்கிறீங்க. என்னத்த சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஏன் இப்படி தரம் தாழ்த்தி பேசுறீங்கன்னு எனக்கும் புரியல. அப்புறம் இதை சொல்றாரு என்னது, அதாவது விஜய்க்கெல்லாம் வந்துட்டு மனசுல இருந்துல பேச தெரியாது, எழுதி வச்சு தான் பேசுவாரு அப்படின்னு. எம்ஜிஆர் 1 மணி நேரம் 2 மணி நேரம் வந்துட்டு விடாம பேசுவாரு, எதையும் பார்க்காம பேசுவாருன்னு சொல்றாரு. சரி, ஓகே. அடுத்து யாரு, விஜயகாந்த். அவரு தான் மக்களோட மொழியிலே பேசுவாருன்னாரு, அது ஓகே. அடுத்தது சிஎம் கூட சொல்றாரு, சிஎம் வந்து துண்டு சீட்டை வச்சு தான் பேசுவாரு, ஆனா அந்த எடப்பாடி பழனிசாமி விஜய் மட்டும்தான் பெரிய பெரிய பேப்பரை வச்சு அந்த பேப்பரை பார்த்து தான் பேசுவாங்க அப்படின்ட்டு. ஏன் பேப்பரை வச்சுட்டு குறைகளை சொன்னா ஒத்துக்க மாட்டீங்களா? மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு ஆஹூ ஆஹூன்னு கத்துனால ஒத்துக்குவீங்களா? நீங்க எதுக்காக கட்சி ஆரம்பிச்சீங்க? சந்தானம் ஒரு படத்துல சொல்ல அப்படி பாத்தீங்களா, நம்ம எதுக்காக வந்தனே தெரியாம முழு சமையல்காரனாவே மாறிட்டானே அப்படின்னு. இவரு எதுக்காக ஆரம்பிச்சாரு? திராவிடத்தை ஒழிப்பேன், திராவிடத்தை இந்த மண்ணில இருந்து அகற்றுவேன்னு சொல்லிதான் கட்சி ஆரம்பிச்சாரு. ஆனா அதை விட்டுப்புட்டு இப்ப புதுசா வந்திருக்கிற விஜய் வந்துட்டு கைவி கைவி ஊத்தி நிற்கிறாரு. எப்பா, ஏன் இந்த அளவுக்கு போயிட்டான்னு எனக்கும் தெரியல. ஒரு காலத்துல நான்லாம் பார்த்தீங்கன்னா இவரை சீமான் கட்சி ஆரம்பிச்ச புதுசுல அவரோட ஸ்பீச் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். பரவாயில்ல, ஓரளவுக்கு வந்துருவார் போல இருக்குது. ஏதோ ஆட்சி பிடிக்கலாலும் ஏதோ ஓரளவுக்கு எம்எல்ஏ கொண்டு வந்தாருன்னு பார்த்தா, கிட்டத்தட்ட இவர் நம்பிக்கைன்னா 8% ஓட் பேங்க் வச்சுக்கிறாரு. கிட்டத்தட்ட 30-40 லட்சம் தொண்டர்களை கட்சியில வச்சுக்கிறாரு. அவருக்கெல்லாம் இந்த மாதிரி நடந்துக்கிட்டா அப்புறம் அவங்களும் அதே வழியில் தானே போவாங்க. இவருக்கு என்ன பிரச்சனைனா, இவருக்கு இவர் கூட்டம் நடத்தும் போது இந்த அளவுக்கு கூட்டம்லாம் வரல. இவர் மாடு கூடையும் மரத்து கூடையும் பேசி நிற்கிறாரு. இப்ப விஜய் கட்சி ஆரம்பிச்ச 2 வருஷத்துல அவர் போற இடம் எல்லாத்துலயும் கூட்டம் வந்துட்டு அவ்வளோ வருது. ஆனா எல்லாரோட விமர்சனமும் என்ன, இந்த கூட்டமெல்லாம் ஓட்டா மாறிடுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் மாறாதான் என்ன? அப்ப அங்க வந்திருக்கவங்க எல்லாம் இவங்களா? நீங்க சொல்றீங்க டிவிகே தொண்டர்கள் எல்லாம் தற்குறிகள் அப்படின்ட்டு. இதெல்லாம் ஒரு பேச்சா? இல்ல கேக்குறேன் நானு, இதெல்லாம் ஒரு பேச்சா? இப்ப என்ன பேசலாம் ஏது பேசுன்னு தெரிஞ்சுதான் பேசுறது இல்ல. இதெல்லாம் வந்து ஒரு வயிற்றுச்சில தான் காட்டுது. சீமானவர்களுக்கு பயங்கரமான வயிற்றுச்சல் வந்துருச்சு. எங்கடா நம்ம இவ்வளவு நாள் சேர்த்து வச்சிருந்த நம்ம இளைஞர்கள் படையெல்லாம் டிவிகே கூட போயிடுமோ அப்படி ஒரு பயங்கரமான கலக்கம் வந்துருச்சு போல இருக்குது. சரி, எது எப்படியோ இந்த நாம் தமிழர் கட்சி தலைவர் தன்னோட நிலைப்பாடை மாத்திக்கிட்டாருன்னா அவரோட கட்சி தப்பிக்கும். இல்ல நான் இப்படியே தான் பேசி திரிவேன் அப்படின்னாருன்னா அவங்களோட தொண்டர்களே அவங்க கட்சியிலிருந்து பிச்சுட்டு போயிடுவாங்க. விஜய் மேல உங்களுக்கு அப்படி என்ன சார் காண்டு? அவர் உங்களை ஏதாவது சீன்னாரா? உங்க கட்சியை பத்தி ஏதாவது தவறா பேசினாரா? இல்ல உங்களை பத்தி என்ன தப்பா பேசினாரா? இல்ல உங்க தொண்டர்களை பத்தி ஏதாவது தப்பா பேசினாரா? இல்ல அவங்க தொண்டர்கள் உங்களை பத்தி என்ன தப்பா பேசினாங்களா? நீங்களே தான் வாண்டடா அவர்கிட்ட சண்டைக்கு போறீங்க. என் கூட சண்டைக்கு வா சண்டைக்கு வா அப்படின்றீங்க. என்னன்றீங்க? தம்பி விஜய் கட்சி ஆரம்பிக்கிட்டோம், அவரோட கொள்கை என்னன்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒண்ணு இந்த பக்கம் நில்லு, இல்ல அந்த பக்கம் நில்லு, நடுவுல லாரி ரீச் தான் சாவு அப்படின்றீங்க. அன்னைக்கே தெரிஞ்சு போச்சு விஜய் கட்சி ஆரம்பிச்ச உடனே அவருக்கு வந்த கூட்டத்தை பார்த்த உடனே உங்களுக்கு கதி கலங்கி போச்சுன்னு தெரிஞ்சு போச்சு. சரி, இந்த மேட்டருக்கு வருவோம். இப்போ ஒவ்வொரு சனிக்கிழமையும் தளபதி விஜய் ஒவ்வொரு ஊருக்கு சுற்றுப்பயணம் போக போறாரு. அதாவது ஒவ்வொரு சனிக்கிழமையும் 3 மாவட்டத்தை குறி வச்சிருந்தாரு. திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் 3 மாவட்டம் குறி வச்சிருந்தாரு. அதுலயே இப்போ 2 மாவட்டத்தை அவரால் போக முடிஞ்சது. இனி வரும் காலங்கள் தப்பு நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 3 மாவட்டமா இருந்தால் 2 மாவட்டமா குறைச்சிட்டாரு. இப்போ வர சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை சேர்ந்து இருந்தது. இப்போ மயிலாடுதுறைக்கு போகல. இந்த 2 மாவட்டத்துக்கு மட்டும் தான் சுற்றுப்பயணம் போறாரு போல இருக்குது. அங்க பார்க்கலாம் விஜய்க்கு எந்த அளவு கூட்டம் கூடுது, எந்த அளவு கிரேஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இனி ஒவ்வொரு சனிக்கிழமையும் எல்லாருக்கும் ஒரே கொண்டாட்டம் தான். பத்திரிகை நியூஸ்காரங்களுக்கெல்லாம் டிஆர்பி எகர போகுது. எங்க பார்த்தாலும் விஜய் விஜய் விஜய்ன்னு சொல்லிட்டு
அவர் விஜய் ப்ரொமோஷன் மாறாரா இல்லையா, இருக்கிறவங்க எல்லாரும் ப்ரொமோஷன் பண்ணி விட்டு போயிடுவாங்க அவருக்கு. சரி, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை பாய்.